வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவில் தயாரிக்கப்படும் சிறிய மின்னணு சிப்கள் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். முதல் மின்னணு சிப்பை பெற்றுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியாவில் மின்னணு சிப்கள் உற்பத்தி செய்துள்ளது நாடே பெருமிதம் அடையும் தருணம். முதல் மின்னணு சிப்பை வெளியிட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. இந்திய தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஜெர்மனியின் டசல்டாப் நகரில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேச்சு. தமிழ்நாட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கணிப்பு. மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவதாக நீதிபதி அரிபரந்தாமன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க IAS அதிகாரி சகாயம் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ஏரி குளங்களில் பிள்ளையார் சிலைகளை கரைப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. நீர்நிலைகளை தூர்வாரி நீரை தேக்க வருமாறு இளைஞர்களுக்கு அண்ணாமலை வேண்டுகோள். அதிமுகவில் மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே நீடிக்கும் கருத்து வேறுபாடு. செப்டம்பர் 5ஆம் நாளில் மனம் திறந்து பேசப்போவதாக செங்கோட்டையன் அறிவித்துள்ளதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவில் தயாரிக்கப்படும் சிறிய மின்னணு சிப்கள் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செமிகண்டக்டர் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அப்போது இஸ்ரோ செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர் சிப்பை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கினார். மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் இந்தியாவில் செமிகண்டக்டர் தயாரிக்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளதாக கூறினார். மிக குறுகிய காலத்திற்குள் இந்தியாவில் மின்னணு சிப்கள் உற்பத்தி செய்துள்ளது நாடே பெருமிதம் அடையும் தருணம் என்று தெரிவித்தார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவின் சிறிய மின்னணு சிப்கள் உலகில் மாபெரும் மாற்றத்தை முடுக்கிவிடும் நாள் நெடுந்தொலைவில் இல்லை என தெரிவித்தார். சிப்கள் தயாரிக்கும் திட்டத்தை நாம் தாமதமாக தொடங்கி இருந்தாலும் இனி யாராலும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது என்று குறிப்பிட்டார். இந்த மாநாட்டிற்கு 50 நாடுகளின் பிரதிநிதிகள் வந்துள்ளது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் இளைஞர்களின் ஆற்றல் மீது உலகம் வைத்துள்ள நம்பிக்கைகளை காட்டுவதாக தெரிவித்தார். கடந்த நூற்றாண்டு நிலக்கரியாலும் எண்ணெயாலும் வடிவமைக்கப்பட்டதாகவும் இந்த நூற்றாண்டின் உண்மையான ஆற்றல் செமிகண்டக்டர்களில் பொதிந்து கிடப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஐரோப்பிய தொழில்துறையின் முதுகெலும்பாக ஜெர்மனி இருப்பதை போல் இந்திய தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் டசல்டாப் நகரில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஐரோப்பாவின் தொழில் வளமிக்க நாடாக ஜெர்மனி விளங்குவதைப் போல் இந்தியாவில் தொழில் வளமிக்க மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக தெரிவித்தார். BMW, டைம்லர், மெர்சிடிஸ் பென்ஸ், சினைடர், சீமன்ஸ் பாஸ் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட ஜெர்மன் நிறுவனங்களில் தங்கள் தொழிற்சாலைகளை நிறுவி செயல்பட்டு வருவதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். மேட் இன் ஜெர்மனி என்பது உலக அளவில் தர குறியீடாக உள்ளது போல் மேட் இன் தமிழ்நாடு என்பதும் உலக தர குறியீடாக உருவாகி வருவதாக கூறினார். தான் இங்கு முதலீட்டை ஈர்க்க மட்டும் வரவில்லை என்றும் ஜெர்மனிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இணைப்பு பாலம் ஏற்படுத்த வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஜெர்மனியின் நுட்பம், தமிழ்நாட்டின் ஆற்றல் ஆகிய இரண்டையும் ஒருங்கிணைத்து ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையே ஒரு வலுவான வணிக இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் மொத்தம் 23 புரிந்துணர்வு உடன்பாடுகள் செய்து கொள்ளப்பட்டதாகவும் 3800 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் 9000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மதுரையில் தென் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள், நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, இந்தியா கூட்டணி மிக வலிமையாக உள்ளதாகவும் கருத்து கணிப்பையும் தாண்டி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். எங்க கூட்டணியில் எங்க பிரச்சனை இருக்கு? எங்க கூட்டணி பலமா இருக்கு, வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி என்பது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி. இந்தியா டுடே கருத்து கணிப்பு பிரகாரம் மீண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஏறக்குறைய 175 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. எங்களுடைய கணிப்பு 200 தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. இங்கிருந்து எதுவும் சேதாரம் இல்லை, சிதறலும் இல்லை. ஆனா அவங்க கூட்டணியில என்ன இருக்கு? தேமுதிக போன முறை யார் கூட இருந்தாங்க, இப்ப எங்க இருக்காங்க?
ஓபிஎஸ் யார் கூட இருந்தாரு, இப்ப எங்க இருக்காங்க? பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட இருந்தாங்க, இப்ப எங்க இருக்காங்க? அவங்க தான் சதறி இருக்காங்க, எங்க கூட்டணி சதறல. மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் எதிராகவே செயல்படுவதாக ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபரந்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க கோரி கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபரந்தாமன், ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி சகாயம் ஆகியோர் கையொப்பமிட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய நீதிபதி அரிபரந்தாமன், 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் தங்கியுள்ள ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேயிலை தோட்டத்துக்காக அங்கே கூட்டு போகணும். புதுசாக தேயிலை தோட்டத்தை உருவாக்குறது, மலையை வெட்டி காட்டை வெட்டி அவர்கள் வந்து தேயிலை தோட்டத்தை உருவாக்குவாங்க. அது பிரதேசில் அந்த சினிமாவில் காமிக்கிறது அப்படியே ஒன்று கேட்டிங்கன்னா அது ஒரு மிக ஒரு நிசமான ஒரு செயல். அந்த அந்த கதையில் வர்றது அப்படி அப்போ போகிறாங்க. அப்படி 200 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அவர்களை 1964 அவர்களுக்கு பெரிய அநீதி நடக்கிறது. நாமெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தோம், எல்லாருமே வாயை மூடி இருக்காங்க உலகம் முழுவதுமே. என்னென்னா இங்கே இருந்த நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப 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 நல்ல பிரதமர்ன்ட்டு. யார்? லால் பகதூர் சாஸ்திரி. அவர் வந்து ஒரு உடன்பாடு போடுறாரு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவோட. என்ன அதில்னா, மலையகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய என்ன எண்ணிக்கை என்னால் இப்போ சொல்ல முடியல, சில லட்சம் பேரை வந்து இந்தியாவிற்கு கொண்டு ஒரு ரீபேட்ரியேஷன் இங்கே கொண்டு வருவதற்கு ஒத்துக்கிறாங்க. ஏன் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை கட்டாயமாக வெளியேற்றுவது என்ன நியாயன்றதான். ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி சகாயம் பேசும்போது, இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அறியும். அதற்கு பிறகு 1987க்கு பிறகு 2003 அந்த காலகட்டம் வரைக்கும், அதாவது பெற்றோர்களில் யாராவது ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கிற பொழுதுக்கு பிள்ளைக்கு குடியுரிமை வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று அந்த திருத்தத்தை கொண்டு வரார்கள். அதற்கு பிறகு 2003க்கு பிறகு அந்த பெற்றோர்கள் 2 பேருமே இந்திய குடிமக்களாக இருந்தால்தான் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு குடியுரிமை உண்டு என்று தொடர்ச்சியாக பார்த்தால், அவர்கள் நம்முடைய தமிழர்களை தொடர்பு படுத்தி 87 உருவாக்கிய அந்த திருத்தம் ரொம்ப கடுமையாகத்தான் ஆக்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உண்மையில் என்னென்னா, இதுக்கு அடிப்படையில் காரணம் என்னென்னா, ரெஃப்யூஜிக்கான இந்த அகதிகளுக்கான சட்டம் இந்தியாவில் இல்லை. அதான் பிரச்சனை. அகதிகளுக்கான சட்டம் இந்தியாவில் இல்லை. கையெழுத்து போடலை அவங்க. ஆமாம், UN அந்த அகதிகளுக்கான சட்டம் இந்த நாட்டில் இல்லை. ஆனால் இந்த சட்டத்தில் 51A அந்த பிரிவின் கீழ் ஒருவர் இந்திய வம்சாவளியாக இருக்கிற பொழுது அவர் தொடர்ந்து இந்த நாட்டில் 7 ஆண்டுகள் வசிக்கக்கூடிய நிலையில் அவர் குடியுரிமை பெறக்கூடிய தகுதியை உடையவராகிறார் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் ஏரி குளங்களில் பிள்ளையார் சிலைகளை கரைப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத நிலையில் அவற்றை தூர்வாரி நீரை தேக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்தியா முழுவதிலும் தமிழ்நாட்டிலும் ஏரி குளங்களில் தண்ணீர் வற்றிவிட்டதாக தெரிவித்தார். இதை ஒரு சபதமாக ஏற்று இளைஞர்கள் ஏரி குளங்களை தூர்வாரி மழைக்காலங்களில் நீரை தேக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊருக்கு 100 இளைஞர்கள் இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் தண்ணீர் வரக்கூடிய பாதையை சரி செய்திட வேண்டும் என்றும் அண்ணாமலை கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கோவில்களில் ஒரு கால பூஜை கூட நடக்கவில்லை என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சீட்டே வேண்டாம், பிரதமருக்காக வர்றேன். நான் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. எல்லாருமே என்ன கேட்பாங்க, நாங்க எங்க நிக்கணும், எத்தனை சீட் எங்களுக்கு கொடுப்பீங்க. 2024 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் எனக்கு சீட்டே வேண்டாம், நாங்க எந்த வாக்கும் சிதறாம மோடி ஐயாவை 3வது முறையாக பிரதமராக கொண்டு வருவதற்கு உழைப்போம். நாம தான் சொன்னோம், இல்லைங்க அண்ணா, என்னங்க நீங்க நிக்காம இருந்தா எப்படிங்க, நான் நிக்கணும், கட்சி நிக்கணும். அதன் பிறகு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அண்ணன் டிடிவி அவர்களுடைய கட்சி, அதிலும் குறிப்பாக டிடிவி அண்ணன் அவர்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எம்பி எலெக்ஷன் எப்ப நின்னாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனாலும் டிடி அவர்கள் இல்ல, மோடி அவர்கள் 3வது முறையாக மோடி ஐயா பிரதமராக வரும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க
என்டிஏனுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தான் டிடிவி அண்ணனே கடைசி நேரத்தில் நானும் போட்டி போறேன்னு அண்ணன் களத்தில் நின்னாங்க. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. டிடிவி அண்ணனை பொறுத்தவரை மிக விசாலமான பார்வை இருக்கிறவங்க, நெடுந்தூரம் பார்க்கக்கூடியவங்க. 2026 தமிழகத்தினுடைய ஆபத்து என்ன அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப மெச்சூர்டு பொலிட்டீஷியன்னா, ரொம்ப ஒரு ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன், நல்ல முடிவெடுப்பார். அதை பற்றி யாரும் பதறப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எம்பி சசிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3வது நாளாக என்ன காரணம்னா மத்திய அரசு நிதி கொடுக்கல, கல்விக்கான நிதியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க மாநில தலைவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்றாங்க, இது அனுமதி பெறாம நடத்தக்கூடிய உண்ணாவிரத போராட்டம். அடுத்தது 2வது ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையை சிதைப்பதற்காக நடத்தக்கூடிய உண்ணாவிரத போராட்டம்னு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க. அதே நேரத்தில் கர்நாடகாவில் தர்மஸ்தலால பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. அதிலும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, தமிழ்நாட்டினுடைய சில அரசியல்வாதிகள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்து சில அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இருக்குங்கிறாங்க. அதனால் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்துக்குங்க. அதனால் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரே இதை எதிர்த்து பேசும் பொழுது இதை பத்தி நான் கருத்து சொன்னா நல்லா இருக்குமாங்க. எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் செப்டம்பர் 5ஆம் நாளில் மனம் திறந்து பேசப் போவதாக அறிவித்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றிய எடப்பாடி பழனிசாமிக்கு பிப்ரவரி மாதம் அன்னூரில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதை செங்கோட்டையன் புறக்கணித்தார். யாருடனும் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசி வந்த நிலையில் கூட்டணி வைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று செங்கோட்டையன் பேசி வந்தார். பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்ததை அடுத்து செங்கோட்டையன் எதுவும் பேசாமல் மௌனமானார். கட்சியில் அவருக்கான முக்கியத்துவம் படிப்படியாக குறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு சென்றபோது அவரை செங்கோட்டையன் வரவேற்கவில்லை. இதனாலும் இருவருக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள் மேலும் அதிகரித்தது. இந்நிலையில் ஒரு திருமண விழாவில் பங்கேற்ற செங்கோட்டையன் செப்டம்பர் 5ஆம் நாள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப் போவதாக கூறியுள்ளார். இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணி மீதான ஒழுங்கு நடவடிக்கை குழு தொடர்பான கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் போக போக தெரியும் என்று பாட்டு பாடி பதிலளித்துள்ளார். கடலூரில் நடைபெற்ற IPS அதிகாரியின் திருமண விழாவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கலந்து கொண்டார். அப்பொழுது மணமக்களை வாழ்த்தி பேசிய அவர், பெண்கள் நம் நாட்டின் கண்கள், அவர்கள் இல்லை என்றால் நாம் யாரும் கிடையாது என தெரிவித்தார். அதன்பின் ராமதாசிடம் அன்புமணி மீதான ஒழுங்கு நடவடிக்கை குழு குறித்து செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு போக போக தெரியும் என்று பாட்டு பாடி ராமதாஸ் பதிலளித்துள்ளார். அதிமுக ஓரணியில் இணைய வேண்டும் என சசிகலா கூறிய கருத்தை வரவேற்பதாக பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நெற்கட்டும் செவலில் பூலித்தேவரின் பிறந்தநாள் விழாவில் அவர் உருவ சிலைக்கு பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா கூறிய கருத்தை வரவேற்பதாக தெரிவித்தார். பிரிந்து கிடக்கும் சக்திகளை ஒன்று சேர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செல்லவிருப்பதாகவும் பன்னீர்செல்வம் கூறினார். முதன்மையானவர் நம்முடைய மாவீரன் புலித்தேவர் அவர்கள் என்பது நாடு நன்றாகவே அறியும். இன்றைய தினம் அவருடைய 310வது பிறந்த நன்னாள். இந்த நன்னாளில் அவருடைய புகழையும் பெருமையும் தியாகத்தையும் நாம் போற்றி எந்நாளும் இந்த உலகம் உள்ளவரை போற்றி புகழ்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிற உயிர்களுக்காக கவலைப்படுபவர்கள் மனித உயிர்களுக்காகவும் கவலைப்பட வேண்டும் என்றும் அதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்றும் நடிகை ரோஹிணி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநாட்டையொட்டி காவேரி நகரிலிருந்து 3000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். அதன் பிறகு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் தலைவர் செல்லக்கண்ணு தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் திரைக்கலைஞரும் சமூக செயற்பாட்டாளருமான ரோஹிணி பேசிக் கொண்டிருந்த போது மழை பெய்ததால் பொதுக்கூட்டம் பாதையில் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். முன்னதாக கூட்டத்தில் பேசிய ரோஹிணி, பிற உயிர்களுக்காக கவலைப்படுவது போல் மனித உயிர்களுக்காகவும் கவலைப்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கான சட்டங்களை இயற்றினால் மட்டும் போதாது என்றும் மக்களின் மனங்களும் மாற வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
தென்னை விவசாயத்திற்கு மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் வழங்க வேண்டும் என்று கன்னியாகுமரி மாவட்ட தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டுதோறும் செப்டம்பர் 2ஆம் நாள் உலக தேங்காய் நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புவிசார் குறியீடு பெற்றுள்ள ஈத்தாமொழி நெட்டை தென்னை விளைச்சல் நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேங்காயின் விலை சற்று அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் ஒரு ஏக்கருக்கு 1000 தேங்காய் விளைந்த நிலையில் இப்போது நோய் தாக்கத்தினால் ஒரு ஏக்கருக்கு 300 தேங்காய் மட்டுமே விளைகிறது. எனவே தென்னை விவசாயிகளுக்கு மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன், நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட தென்னைக்கு இழப்பீடு ஆகியவற்றை அரசு வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் உண்ணாமலை சமுத்திரத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு ஊர் நடுவில் அனைவரையும் அச்சுறுத்திய இளைஞரை கைது செய்ய கோரி பேருந்தை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் லத்தேரி அடுத்த உண்ணாமலை சமுத்திரத்தில் விநாயகர் ஊர்வலத்தின் போது இளைஞர்கள் சிலர் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். வெங்கடேசன் என்பவர் கத்தியை உயர்த்தி கொண்டு அலப்பறை செய்வதும், கத்தியை நெருப்பு பொறி பறக்க தரையில் தேய்த்து ஊர் மக்களை மிரட்டுவதும் போல் செய்துள்ளார். இதை வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளத்திலும் பதிவிட்டுள்ளார். இதனால் கொதிப்படைந்த அப்பகுதி மக்கள் சாலையில் ஒன்று கூடி அவரை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரனருப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனின் பிறந்த நாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கீழையூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேட்டைக்காரனருப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒன்றிய அமைப்பாளர் மோகன்தாஸ் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளையும் எழுத்துப் பொருட்களையும் வழங்கினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் செல்வராசு, துணை செயலாளர் பேரறிவாளன், வணிகரணி துணை செயலாளர் ஜகவர், வேதாரண்யம் தொகுதி செயலாளர் இளையராஜா, தொழிலாளர் விடுதலை முன்னணி துணை அமைப்பாளர் மாரியப்பன், ஒன்றிய துணை செயலாளர் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தெரிவித்த இந்த முகாமினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்த பொதுக்கூட்டத்தின் அடுத்த நிகழ்வாக மிகப்பெரிய மீண்டும் இந்த பகுதியினுடைய முகாம்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை தாதன் திருவாசல் கடைத்தெருவில் நடத்துவது என்பது முடிவு செய்யப்பட்டது. எழுச்சி தமிழர் அவர்களுடைய 63வது பிறந்த நாளில் நாகை மாவட்டத்தில் ஒரு முகாம் சார்ந்த பொதுக்கூட்டத்தை நடத்தியிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாகை மாவட்டம் முழுவதும் இப்படிப்பட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்துவதென முடிவு செய்திருக்கிறோம். அதில் முத்தாய்ப்பாய் முதலில் நடத்திய வேட்டைக்காரனருப்பு முகாமுக்கு எழுச்சி தமிழர்களுடைய பிறந்தநாள் விழாவில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிலம்பு விளையாட்டை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அங்கீகரித்து வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று சிலம்பு ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தை சேர்ந்தவர் பங்கேற்று 3 நிமிடம் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தார். இந்த சாதனையை அங்கீகரிக்கும் வகையில் சென்னை எழும்பூரில் பாரம்பரியம் வேர்ல்டு ரெக்கார்ட் சார்பில் சாதனைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்த சிலம்பு ஆசிரியர்களுக்கும் அமைப்புகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தனராஜ் நினைவு பரிசையும் பதக்கங்களையும் வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தன்ராஜ், தமிழ்நாடு விளையாட்டு ஆணையமும் தமிழக அரசும் சிலம்பு விளையாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒரு சுத்துக்கு முறைகளையும் டிஃப்ரெண்டாக பண்ணி ஒரு 3 நிமிடம் வரைக்கும் உலக சாதனை நடத்தினாங்க. இது வரைக்கும் யாரும் இது வரைக்கும் அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணது கிடையாது. சாதாரணமாக 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் பண்ணுவாங்க. கண்ணை கட்டிக்கிட்டு யார் மேலேயும் போடாமல் மாணவர்கள் விளையாடி அன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்ட் நடத்தி வெற்றிகரமாக முடித்தாங்க. மத்திய விளையாட்டு அமைச்சகம் சார்பில் ஒடிசாவில் நடைபெற்ற டேக்வாண்டோ போட்டியில் சென்னையை சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். இந்தியன் டேக்வாண்டோ சார்பில் ஒடிசா மாநிலத்தில் டேக்வாண்டோ போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு டேக்வாண்டோ அகாடமி பயிற்சி பள்ளியை சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி ஷவர்ஷா வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். இதற்காக துறைப்பாக்கத்தில் உள்ள அகாடமியில் அவரை பாராட்டி விழா நடைபெற்றது. இதில் டேக்வாண்டோ அசோசியேஷன் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் உதயகுமார் சால்வை அணிவித்தும் சந்தனமாலை அணிவித்தும் பாராட்டினர். பயிற்சி பள்ளியை சேர்ந்த பிற வீரர் வீராங்கனைகளும் சிறுமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். என் பேர் ஸ்பர்ஷா சுரேஷ். நான் ஒடிஷால நடந்த நேஷனலுக்கு செலக்ட் ஆனேன். அதில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். எனக்கு டோட்டலாக 3 மேட்சஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சண்டிகர் கூட இருந்தது, செகண்ட் மேட்ச் மணிப்பூர் கூட இருந்தது, தேர்ட் மேட்ச் டெல்லி கூட இருந்தது. டெல்லி கூட விளையாண்ட போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால அதில் தோத்துட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு கோல்டு வாங்க ட்ரை பண்ணேன். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஆவணி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. செய்யூர் வட்டம் சித்தாமூர் ஒன்றியம்
கொல்லத்தநல்லூரில் ஆவணி திருவிழாவையொட்டி ஐயனாரப்பனுக்கு திருமஞ்சனம், அபிஷேகம், அலங்காரங்கள், ஆராதனை ஆகியன நடைபெற்றன. அதன் பின்னர் பக்தர்களுக்கு கூழ்வார்த்தல், அன்னதானம், வாட வேடிக்கை ஆகியன நடைபெற்றன. இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், ஒன்றிய செயலாளர் ரவி ஆகியோரின் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கத்தார் நாட்டில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை அமைச்சர் ஏவாவேலு வழங்கி ஆறுதல் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்கிரிபாளையத்தை சேர்ந்த நவாஸ் என்பவர் கத்தார் நாட்டில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். சாலை விபத்தில் உயிரிழந்த அவரின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இந்த தகவலை அறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் கூறியதுடன் நவாஸ் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். இந்நிலையில் அமைச்சர் ஏவாவேலு நவாஸ் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவர்களிடம் வழங்கினார். ராமநாதபுரம் கேணிக்கரையில் மணவளக்கலை மற்றும் அறக்கட்டளையின் சார்பில் மனைவி நல வேட்பு நாள் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் அண்ணா பல்கலைக்கழக முதல்வரும் அவர் மனைவியும் கலந்து கொண்டனர். கணவன் மனைவி இடையிலான நல்லுறவு மேம்படுத்துவதற்கான காந்த பரிமாற்ற தளத்தை தரணி முருகேசன் பயிற்றுவித்தார். இதில் கிருஷ்ணன், முருகேசன், தியாகராஜன், அபிராமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தம்பதியர் வாழ்நாள் முழுவதும் ஒற்றுமையுடனும் விட்டுக் கொடுத்து வாழ்வதற்கான முறை பற்றி இவ்விழாவில் விளக்கப்பட்டது. புதுச்சேரியில் பாஜகவினர் நடத்திய பேரணியின் போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது ராகுல் காந்தியின் படத்தை அவமதித்து எதிர்ப்பை தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ஆனந்தராமன் தலைமையில் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் வரோம். நீ என்னைக்குன்னு சொல்லு, நீ அரைகோல் விடு, எந்த மைதானம் ஃபிக்ஸ் பண்ணு, நாங்களும் வரோம். நீயா நானா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை வன்முறை மேலே. ஆனால் வன்முறையை தூண்டுறதும், புதுச்சேரி மாதத்துடைய அமைதியை சீர்குலைத்தும், புதுச்சேரி மாதம் மத கலவரத்தை உருவாக்கத்தும், முஸ்லீமுடைய மாஸ்க் மீது கல்லெடுத்து அடிக்கிறதும், அதே மாதிரி ஒரு கிறிஸ்டினுடைய சர்ச்சு மீது ஒரு வன்முறையை தூண்டுறதும், இது மாதிரி மத கலவரத்தை உருவாக்கி அங்கங்கே ஆட்சி பிடிக்கிற மாதிரி புதுச்சேரி மாதம் உங்கள் இது இந்த வேவாது இங்கே நடக்காது. புதுச்சேரி மாநிலம் எல்லாரும் ஒரு தாய் மக்களாக சகோதரனாக வாழக்கூடிய ஒரு அமைதியான மாநிலம். இங்கே சாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது. இந்தியாவுடைய பிரதிபலிப்பு தான் புதுச்சேரி மாநிலம். விழுப்புரம் அருகே வடுவாம்பாளையத்தில் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் தீப்பற்றி எரிந்ததில் கார் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. விழுப்புரம் அருகே வடுவாம்பாளையத்தில் சேந்தனூரை சார்ந்த செல்வ கணபதி என்பவரின் காரை மூர்த்தி என்பவரது வீட்டின் முன் நிறுத்தியுள்ளார். அதிகாலையில் மூர்த்தியின் மனைவி கோலம் போடுவதற்கு வெளியே வந்தபோது அந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரும் மூர்த்தியும் தண்ணீரை ஊற்றினர். அதன் பின்னர் தீயணைப்பு துறையினருக்கு தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். இதுகுறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கூலி படத்தில் நடித்த ரஜினியின் குரல் ஏஐ தொழில்நுட்பம் தான் என்று இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். கோவை வெள்ளனூரில் உள்ள தனியார் பள்ளியில் உருமாறும் இந்தியா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏஐ தொழில்நுட்பம் திரைத்துறையில் எந்த அளவிற்கு மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பது குறித்து திரைப்பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் மாணவர்களிடம் கலந்துரையாடினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி வருகின்ற காலங்களில் திரைத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவி அதிக அளவில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். கூலி படத்தில் ரஜினியின் குரல் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்திதான் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். அவங்க இந்த வயசுலேயே பேட்டன்ட்லாம் வாங்கி அவங்களோட ரிசர்ச்சை பற்றி பேசினதெல்லாம் ரொம்ப பெருமையாக வந்து அந்த என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு நான் தான் ஆக்சுவலி பெருமையாக இருக்கேன், ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. ஏஐ டெக்னாலஜி இன் சினிமா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு. மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ வந்து டாமினேட் பண்ணுறது தாண்டி ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு தான் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈவன் இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம், ஹிந்தி படம் ஒன்று, பேர் சொல்ல விரும்பல, அதோட கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கு நிறையா சினாரியோஸ் வந்து ChatGPT கிட்டலாம் கேட்டோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஏஐ டாமினன்ஸ் இருக்குமா? டாமினன்ஸ் இருக்காது, ஹெல்ப் இருக்கும். ஏஐயோட ஹெல்ப் இருக்கும், ஏஐயோட சப்போர்ட் இருக்கும். அது ஒரு டெக்னாலஜி இல்லை, ஸோ அதனால் அதோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறது தான் புட்சாலித்தனம் நான் நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து. அது எல்லா டெக்னாலஜியுமே என்றைக்கு இருந்தாலும் முதல்ல வரும்போது நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்மளே அது கூட அடாப்ட் ஆகிப்போம். அது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம், என்ன பண்ணிக்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குல்ல.
சேலம் மாவட்டம் ஆத்தூரில் குடும்ப தகராறில் பெண்ணின் உறவினர்கள் கணவர் வீட்டை அடித்து நொறுக்கியது பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் அருகே தலவாய்ப்பட்டியை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கும் தென்னாம்பிள்ளை ஊரை சேர்ந்த சிவரஞ்சனி என்பவருக்கும் 9 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது. இருவருக்கும் 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாட்டால் கடந்த 7 மாதங்களாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சிவரஞ்சனியின் உறவினர்கள் 5க்கும் மேற்பட்டோர் நேற்றிரவு பிரபாகரன் குடியிருந்த வீட்டை அடித்து நொறுக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வீட்டிலிருந்த மின் மோட்டாரையும் 30,000 ரூபாய் பணத்தையும் எடுத்து சென்று விட்டதாக காவல் நிலையத்தில் பிரபாகரன் புகார் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கண்மாய்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பசுமை மரங்களை வெட்டி கடத்தியதாக ஊர் மக்கள் புகார் அளித்துள்ளனர். கல்லல் வட்டம் ஆலம்பட்டு விளாடிவடியேந்தல் ஊராட்சிகளில் உள்ள சீமை கருவேல மரங்களை வெட்ட சில மாதங்களுக்கு முன் ஏலம் விடப்பட்டது. மொத்தம் 213 டன் சீம கருவேல மரங்களை வெட்டுவதற்கு 4,62,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. பின்னர் ஏலம் எடுத்தோர் சீம கருவேல மரங்களை வெட்டாமல் கண்மாய் கரைகளில் உள்ள வேம்பு, புலி உள்ளிட்ட 120 நாட்டு பசுமை மரங்களை வெட்டி கடத்தியுள்ளனர். இதன் மதிப்பு பல லட்சம் ரூபாய் இருக்கும் என்பதால் மரங்களை வெட்டி கடத்தியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊர் மக்கள் புகார் அளித்துள்ளனர். பஞ்சாயத்து ஆட்சியப்பன் பேசுகிறேன். கருவேல் மரங்களை டெண்டர் எடுத்திருக்காங்க. கருவேல் மரங்களை டெண்டர் எடுத்துட்டு கம்மாக்கரையில் உள்ள ஏறக்குறைய ஒரு 19 கம்மாக்கரையில் உள்ள பசுமை மரங்களை வெட்டி அழிச்சிட்டாங்க. சுமார் ஒரு 100-120 மரத்துக்கு மேலே இருக்கும். அவங்க ஆர்டர் எடுத்திருக்கிறது கருவேல மரங்களுக்கு. இந்த பசுமை மரங்களை அழிக்கிறதுக்கு யார்கிட்ட ஆர்டர் வாங்கினாங்க என்னன்னு தெரியல. இது மாவட்ட நிர்வாகம் தலையிடணும், வருவாய்த்துறை தலையிடணும். இது பெரிய ஒரு கொடுமையான விஷயம். இந்த காலங்களில் பசுமை நம்ம மரமட்டைகள் பசுமை புரட்சி நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இதை வெட்டியிருக்காங்க அப்படின்னாக்க இதை ஏன் தடுத்து நிப்பாட்ட போனாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் செயல்பட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை அரசுக்கு தெரிவித்து ஊடக வாயிலாக நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாநில அளவிலான யோகாசன போட்டி நடைபெற்றது. கொடைக்கானல் பிரகாசபுரத்தில் 2 நாட்களாக நடைபெற்ற யோகாசன போட்டிகளுக்கு தமிழ்நாடு யோகாசன சங்க நிறுவனர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 8 வயது முதல் 50 வயது வரையிலான ஆண் பெண் என இரு பாலினத்தவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பின்னர் தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை வியப்படைய செய்தனர். போட்டியில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கேடயம், பதக்கம், சான்றிதழ், பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவனந்தபுரம் அருகே புஞ்சகரி வயல்வெளியோரங்களில் நடப்பட்ட கேந்தி மலர்களின் அறுவடையை அமைச்சர் சிவன்குட்டி தொடங்கி வைத்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள புஞ்சங்கரி சுற்றுலா தலத்தில் வெள்ளையாணி வேளாண் கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள், மாநகராட்சி ஆகியோரின் கூட்டு முயற்சியால் பூஞ்செடிகள் பயிரிடப்பட்டன. இந்த செடிகளில் பூக்கள் பூத்து குலுங்கும் நிலையில் அவற்றை அறுவடை செய்யும் நிகழ்ச்சியை கேரள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசிய போது பூக்களை மற்ற மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு பதிலாக கேரளத்தில் பூக்கள் பயிரிட்டு ஏற்றுமதி செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் கல்லூரி மாணவர்களும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தியாவில் தயாரிக்கப்படும் சிறிய மின்னணு சிப்கள் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். முதல் மின்னணு சிப்பை பெற்றுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியாவில் மின்னணு சிப்கள் உற்பத்தி செய்துள்ளது நாடே பெருமிதம் அடையும் தருணம். முதல் மின்னணு சிப்பை வெளியிட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. இந்திய தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஜெர்மனியின் டசல்டாப் நகரில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேச்சு. தமிழ்நாட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கணிப்பு. மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவதாக நீதிபதி அரிபரந்தாமன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க IAS அதிகாரி சகாயம் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ஏரி குளங்களில் பிள்ளையார் சிலைகளை கரைப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. நீர்நிலைகளை தூர்வாரி நீரை தேக்க வருமாறு இளைஞர்களுக்கு அண்ணாமலை வேண்டுகோள். அதிமுகவில் மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே நீடிக்கும் கருத்து வேறுபாடு. செப்டம்பர் 5ஆம் நாளில் மனம் திறந்து பேசப் போவதாக செங்கோட்டையன் அறிவித்துள்ளதால் பரபரப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.